அட பாவி பாவி, என் வாழ்க்கையை கெடுக்க வந்த பாவி, எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாடா, நாசமா தான்டா போயிடுவா நீ. எல்லாம் நல்லா இருந்துருவியா, நாசமாதான் போவ. எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்க? வாட்டுக்கு குடிக்கிறியா? அவன் எங்கோச்சு படுக்க வேண்டியதானே, இல்லைன்னா எங்கோச்சு போய் குளத்துல எங்கோச்சு போய் குதிச்சு சாக வேண்டியதானே. என் வாழ்க்கை எதுக்குடா கெடுக்கிற, நாசமா போனவனே. என்னடி கிட்ட வார பேசிட்டு இருக்கா? நானும் உங்களோட வந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் நீ விட மாட்டேங்கிறீங்க, எங்க வெளியே போக நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறீங்க. ஒரு கூண்டுக்குள்ள போட்ட கிளி மாதிரியே என்னை வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு அடிமையா இருக்கணும்னே நீங்க நினைக்கிறீங்களா? நானும் அப்படி இருக்க மாட்டேன். நான் சுதந்திரமா இருப்பேன். யாரும் என்ன கேள்வி கேப்பா? நீங்க என்னை அடிச்சு வைக்கலான்னு பாக்குறீங்க. அதெல்லாம் உங்க பிளானு? ஆமா, நீ பெரிய உலக அழகா உன்னை போட்டு அடைச்சு வச்சு உன்னை பாதுகாத்துட்டு கிடக்குறாங்க. போட அந்த சைடு எங்கேயாச்சும் போய் தொலைய. இங்கிருந்து ஏன் எங்க உசுர வாங்குற? போய் தொலை. லட்சுமிக்கு என்னாச்சு? நடங்கக்கா, என்னக்கா இப்படி கீழே கொண்டு கிடக்குறாங்க? நடங்க பார்க்கலாம். லட்சுமி என்னாச்சு? லட்சுமி எந்திரி எந்திரி, பாத்து எந்திரிமா, எந்திரி. எந்திரிங்கக்கா, பார்த்து மெதுவா எந்திரிங்க. டே வந்துட்டாங்கடா அவங்க கோஷ்டி. இனிமேல் அது அட்வைஸ் பண்ற, அது சொல்ற, இது சொல்றன்னு கழுத்து இருப்பாங்கடா. என்னடா பண்றது? போலாமா என்ன பண்ணலாம்? இல்லை இங்கே நிக்கலாமா? டேய் என்னடா இப்படி பேசிட்டு இருக்கா? பொம்பளைங்களுக்கு போய் பயன் இருக்கா? என்ன கேள்வி கேட்ட போறாங்க? நீ எதுக்கு இப்படி உங்களுக்கு பயன் இருக்கணும்? வீட்லயே அடைஞ்சு கிடக்குறீல்ல, நீ பூட்டி பூட்டி வைக்கிறாங்கல்ல, நீ நறுக்கு 4 வாரத்து கேளு. நீ எதுக்கு பயக்கிற? கேளு, நான் இருக்கல கூட. ஆமாண்டா, அதுதான்டா கரெக்ட். இன்னைக்கு நானும் அவங்கள பாத்துருந்தேன். அண்ணா ஏன்னா இப்படி பண்றீங்க? அந்த அக்கா பாவம் இல்ல, என்ன பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் அந்த அக்கா கூட ஏதோ பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க. ஏன்னா இப்படி பண்றீங்க? பாவம் இல்லவ, வீட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? உங்களுக்கு எதுவும் தெரியாது. அவளை பத்தி எங்களுக்கு தான் தெரியும். என்ன ஒரு கஷ்டப்படுறா, சாப்பாட்டும் கூட எப்படி கஷ்டப்படுறா, எண்ணத்தை வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி குடும்பத்தை நடத்துறான்னு எங்களுக்கு தானே தெரியும், கூட இருக்கிறவங்களுக்கு. நீங்க என்ன காலையில போனா நைட்டு தான் வர்றீங்க, நைட்டு அது குடிச்சிட்டு வர்றீங்க. உங்களுக்கு என்னென்ன தெரிய போகுது வீட்டை பத்தி? நாங்களாம் சொல்றோமே தப்பாதுன்னு நினைச்சுக்காதீங்க. இவங்க எதுக்கு வந்து நம்மளுக்கு இப்படி அட்வைஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க மட்டும் நினைச்சுக்காதீங்க. கொஞ்சம் இவளையும் நினைச்சு பாருங்க, அந்த 2 குழந்தைங்களும் நினைச்சு பாருங்க. அவனுக்கு கல்யாணம் வைக்க போற பையனுக்கு அதுக்கு கூட ஒரு அக்கறை இல்லாம அவங்க பொண்ணு வீட்டுல இருந்து வந்தாங்க. அப்ப கூட நீங்க வீட்டுல இல்ல, வெளியே எங்க போயிட்டீங்க. நாங்க ஏதோ அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டோம். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்களேன். பாவ லட்சுமி எதுவும் பேசாதீங்க. அவ இருக்கிற இதுக்கு அவ எப்பயோ செத்துருப்பா. ஏதோ நாங்களும் இருக்கிறனால அவளை இது எடுத்து வச்சிருக்கோம். நீங்களும் இப்படி குடிச்சிட்டு வந்து அவன் மனசை நோகடிக்காதீங்கண்ணே, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆமாண்ணே, நாங்களும் எவ்வளோ நாள் பார்த்துருக்கோம் தெரியுமா? இந்த மாதிரி எப்படிதான் அந்த அக்கா இத்தனை கஷ்டத்தையும் வச்சுட்டு இப்படி சிரிச்சுட்டு நம்ம கூட பழகிட்டு இருக்காங்களே அப்படின்னு நான் எத்தனையோ நாள் நினச்சிருக்கேன். பாவம், எங்களுக்கு அப்படி இருக்கு. கூடயே இருக்கிறீங்களே இத்தனை வருஷமா, கொஞ்சமாவது அவங்களை புரிஞ்சுக்கோங்களேன். 2 பேரும் கம்மன் இருங்க. அவன் என்ன சொன்னாலும் அந்த நாசமா போட நாய் எதுவும் கேட்கவே மாட்டான். அவன் இஷ்டத்துக்கு தான் இருப்பான். இதோ அந்த கூட இருக்கிறானே அந்த கரகம் பிடிச்சவன், அவன் இருக்கிற முட்டி என் வாழ்க்கையும் இந்த மாறாது, என் குடும்பமும் நல்ல நிலைமைக்கு வராது. கம்மன் இருக்கிற மனுஷனையும் கூட கூட்டிட்டு போய் குடிக்க வச்சிருவான். அவன் இருக்கிற முட்டி என் குடும்பம் நாசமாதான் போகும். ஏய் அவ்வளவுதான் சொல்லிட்டு உனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? அவனை பத்தியில எதுக்கு இழுத்துட்டு இருக்கா? நீ வந்து பாத்தியா அவன் தான் நீ வந்து கெடுக்கிறான்னு? நாளை விருப்பப்பட்டது போறோம், நாங்க 2 பேரும் போய் குடிச்சிட்டு வரோம். இதெல்லாம் எங்க ஆம்பளை சம்பந்தப்பட்ட விஷயம். நீ எல்லாம் அதை பத்தி எதுக்கு பேசுற? அவனை பத்தி நீ எதுக்கு பேசுற? தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத, அப்புறம் அடிதான் வாங்கிடுவேன். ஒழுங்கா வீட்டுக்கு போயிரு. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு கேட்டா வீட்டுக்கு போக முடியாது, இங்கதான் இருப்ப. நீ சொன்னா போயிருந்தமா அவனுக்கு. நீ யாரா நீ போக சொல்றதுக்கு? இது ரோட்ல நிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நீ எதுக்கு சொல்ற? நீ வீட்டுக்கு போன நீ போட முதல்ல. பாருடா, இந்த பொம்பளைங்களெல்லாம் விட்டு வச்சோம்னா இதே மாதிரி தான் எகுத்து பேசிட்டு நம்மளே பேச விடாம அப்படியே மட்டம் தட்டி நாம அவங்க காலுக்கடியாலே இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களை மட்டும் இப்படியே விட்டுறவே கூடாதுடா. என்ன 4 வார்த்தை நறுக்குன்னு கேளு, அப்படியே சேர்ந்து 2 அடியும் கொடு. அப்பதான் நம்ம வழிக்கு வருவாங்க. அப்பதான் நம்ம ஆம்பளைங்க பயம் வரும் அவங்களுக்கும். அவங்க பொம்பளைங்க தானே, என்ன நம்மளை என்ன திருப்பி அடிச்சிட போறாங்க. பாருடா, இன்னைக்கு நீ அவங்கள நீ ஏன்னு பாத்துடலாம். என்னடி சொல்ல கேட்காம ஏதோ நீதான் பெரிய இது மாதிரி இந்த ஊருக்கே ராணி மாதிரி பேசிட்டு இருக்க? சொன்னா உனக்கு புரியாதா? வீட்டுக்கு போனா போகணும். இங்க நின்றுட்டு உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடைக்குது? வீட்டுக்கு போன்ட்டேன், இல்லன்னு வெயி செவினியனால திரும்பிடு சொல்லிட்டேன். ஒழுங்கா வீட்டுக்கு போயிரு. வீட்டுக்கு போய் என்ன வேலை இருக்கோ, பொம்பளைங்களுக்கு என்ன வேலையோ, சாப்பாடு செய்யறது, துணி துவைக்கிறது, பாத்திரங்கள் வருதுன்னு அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருக்கு. இங்க வந்து எனக்கு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டேன். அப்படியா? அப்படிதான் நான் பண்ணுவேன். அப்படிதான் பேசுவேன். நீ என்னடா பண்ணிடுவ? நீ வெட்டிடுவியா இல்ல கொன்னுருவியா? என்னடா பண்ணுவ? உன் கைய மேல வச்சு பாரு, அடுத்த நிமிஷமா நீ உயிரோட இருக்க மாட்டே சொல்லிட்டேன். என்ன நீ சொல்ல கேட்காம ஒரு ஆம்பளை இப்படி எழுத்து பேசிட்டு இருக்க? இருவாரு. ஏய், இந்த நக்கல் நையாண்டிக்கெல்லாம் நான் பயந்துருப்பேன் நினைச்சுக்காத. அண்ணா கம்மன் இருக்கு, நான் எது இருந்தாலும் பேசிக்கலாம். நீங்க போங்க, நான் அக்காவை கொண்டு போய் நான் வீட்டுல விட்டுறேன். போங்க, கம்மனு போங்க. ஆமா போங்க, நாங்க பாத்துக்கிறோம்.
நீங்க எதுவும் கையே வச்சிடாதீங்க, அவர் பெரிய பிரச்சனை ஆயிரும். நீங்க போங்க. எதுக்கு இந்த கண்ட நாய்கிட்ட கெஞ்சிட்டு கிடக்குறீங்க? இவன் என்ன பண்ணிடுவானே? அடிப்பானா, குத்துவானா, கொள்ளுவானா? எதுவும் பண்ண முடியாதுக்கா, எங்கிட்ட எதுவும் பண்ண முடியாது இவனால. நான் பாத்துக்கிறேன், இவனுக்கெல்லாம் பயக்காதீங்க. என்னடி சொல்லிட்டே இருக்க, கேட்க மாட்டீரா?